அஇஅதிமுக சட்டமன்ற கழக தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சராக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் இன்று முறைப்படி நியமித்ததை தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை கழகத்தில் தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அவர் தந்த இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மேலும் மேலும் அம்மாவனுடைய அந்த சகாப்தம் தொடர்ந்து இருக்கும். இதுதான் இன்றைய தீர்ப்பினுடைய ஒரு உச்சகட்டமான இந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது. சின்னம்மா அவர்கள் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் அவர்கள் என்ன உறுதி நேர்த்தி எடுத்துக்கொண்டார்களோ அந்த உறுதியானது இன்று பலித்திருக்கிறது. ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் அம்மாவுடைய மேலான ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்து தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. தொண்டர்களுக்கெல்லாம் இதுதான் உண்மையாக நாங்களாம் ஒரு கழக தொண்டர்கள், தலைவருக்கு அம்மாவுக்காகவும் தலைவருக்காகவும் அண்ணாவினுடைய அந்த கொள்கைக்காகவும் பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள். அம்மா வழியில் வந்த இது சின்னம்மாவுடைய தலைமையிலே இந்த ஆட்சியானது சிறப்பாக நடைபெறும். மக்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வார்கள். மாண்புமிகு அம்மா நமது கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை எங்கிருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதிமொழியை காப்பாற்றிவிட்டார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்க அழைத்துள்ளார்கள். எனவே மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நியாயம் வென்றது. மேதகர் ஆளுநர் அவர்களுக்கும் நன்றி. நாமெல்லாம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரும்பு கோட்டையாக, எஃகு கோட்டையாக நம்மளுடைய கழக தொண்டர்கள் ஒற்றுமையாக மாண்புமிகு சின்னம்மா தலைமையின் கீழ் இருக்கிறோம் என்பதை நிரூபித்து விட்டோம். துரோகிகள் அனைவரும் ஒழிந்து விட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தீர்ப்பினை வழங்கிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த துரோகிகள், கருங்காலிகள் அனைவருக்கும் எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மா இன்று பதவியேற்று பல சாதனை செஞ்சு அம்மா புரட்சி தலைவர் சத்தியம், என் கட்சியை காப்பாற்றுவேன், என் தொண்டர்களை காப்பாற்றுவேன், கட்சியும் ஆட்சியும் மக்களுக்காக வேண்டும், புரட்சி தலைவர் இரட்டலை என்றும் என்றும் நீடிக்கும். மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள், ஆட்சி அமைக்க சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வெற்றி அம்மாவின் வெற்றி, இந்த வெற்றி சின்னம்மாவின் வெற்றி. சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை எல்லோரையும் கட்டி காக்கக்கூடிய ஒரே தலைவி அம்மா அவர்கள் தான். புரட்சி தலைவர் பேரையும் அம்மாவின் பேரையும் இன்றைக்கு நிலைநாட்டி தரக்கூடியவர் அம்மா சின்னம்மா அவர்கள் ஒருவரே தான். நீதி வென்றது, தர்மம் காத்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்து மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நமது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய சபதத்தை இன்றைக்கு ஆளுநர் அழைக்கின்ற வகையிலே வெற்றிக்கிணையாக மாற்றிருக்கிற எங்களுடைய புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களுடைய கனவு நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்தும் விடுபட்டு மீண்டு வருவார்கள். இந்த தமிழகத்தை அவர்களே ஆள்வார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். கோவில் அம்மாவே தெய்வம் என தமிழகத்தில் 1.5 கோடி குடும்பங்களில் நாடி துடிப்பாக குலதெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இதயமற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியில் தொடர்ந்து செயல்பட மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் இன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை, இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியை மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் வழிகாட்டின பிறகு தொடரும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல உதவிகளும் தொடர்ந்து கிடைத்திடும் என்று இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். தமிழ் தாயினுடைய தவ புதல்வி தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக தர்மம் ஜெயித்திருக்கிறது, அதர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தர்மம் ஜெயித்திருக்கிறது, அதர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். தேவத்தாவி சின்னம்மாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இவ்வளவு நாள் யார் வேணாலும் என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு. இது சொல்றது யாருக்கு யோகிதைங்கிறத
இன்னைக்கு நாட்டு மக்களும் தீர்மானிச்சுட்டாங்க, மேதகு ஆளுநர் அவர்களும் தீர்மானிச்சுட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒற்றுமை உணர்வோட இத்தனை காலமும் 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமை உணர்வோடு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்த பெருமை இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். ராணுவ கட்டுப்பாடோடு இருந்த இந்த மாபெரும் இயக்கத்தை சில சதிகார சக்திகள் பிளக்க நினைத்தார்கள். அதிலிருந்து மீட்டெடுத்த பெருமை இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக, உற்ற தோழியாக, உற்ற சகோதரியாக, தாயாக விளங்கிய சின்னம்மா அவர்கள். சின்னம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து மீண்டும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் அவருடைய நல்லாட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாட்சியை புரட்சி தலைவி சின்னம்மா அவருடைய தலைமையின் கீழ் நடாத்தி காட்டுவோம் என்கின்ற சூளுரையை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். நீதி நிலைத்தது, தர்மம் வென்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் இது மாபெரும் வெற்றி. எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி தர்மத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. கழகத்தை இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகத்தை வழிநடத்திய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் நல்ல அரசு, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அவருடைய தலைமையிலே இந்த அரசு அமைய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்ததை இன்றைக்கு பல்வேறு வகையிலே சதிவேலைகளை பின்னி அம்மாவுக்கு பல்வேறு சோதனைகளை ஏற்பட்டு இன்றைக்கு அவருடைய நேற்று அம்மாவின் நினைவிடத்திலே 3 முறை சத்தியம் செய்தார்கள். பல்வேறு சூழ்ச்சிகளை செய்த சதிகாரர்களுக்கு சாவுமணி அடிக்கின்ற வகையிலே அம்மாவின் நினைவிடத்திலே 3 முறை சத்தியம் செய்து இன்றைக்கு தர்மம் வென்றிருக்கின்றது, நீதி வென்றிருக்கின்றது. இதய தெய்வம் அம்மா அவர்கள் இன்றைக்கும் சின்னம்மா அவர்களுடைய உருவத்திலே உயிரோடு இருக்கிறார் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ சோதனை செய்தார்கள், எத்தனையோ குறுக்கீடுகள் செய்தார்கள், அத்தனையோ தூளாக்கி புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசாக இருக்கின்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய முயற்சிக்கு இங்க இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருந்து இன்று மாலை சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே பொதுச்செயலாளர் இருக்கின்ற சின்னம்மா அவர்களுடைய கழக பொதுச்செயலாளர் அம்மா அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கு அமைச்சரவை பொறுப்பேற்க இருக்கிறது. எங்கே நீதி வென்று இருக்கிறது. தியாகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி 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 சின்னம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களுடைய தியாகங்களுக்கு கிடைத்த வெற்றி வெற்றி வெற்றி. சின்னம்மா பெரிய சாதனை படைத்துள்ளார்கள். அம்மா சாதனை படைப்பார்கள். சரித்திர நாயகி, அன்னபூரணி, அட்சய பாத்திரம், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, தென்னாட்சி ஜான்சி ராணி, முடிசூடா தலைவி, முத்தமிழ் செல்வி, இன்னும் இருக்கின்ற தமிழகத்தை ஆளக்கூடிய பெரிய பெண் சிங்கம் யார் என்றால் சின்னம்மா தான் என்று உறுதியாக சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம், அரசியலமைப்பு சட்டமும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சின்னம்மானுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்றைக்கு முதல்வராக மாலையிலே பொறுப்பேற்க இருக்கிறார். இன்றைக்கு கட்சியும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக புரட்சி தலைவி அம்மானுடைய ஆட்சி தொடர்ந்து நடத்திடவும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்கள் பேசும்போது, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி தமிழகத்தை ஆளும் என்று சூளுரைத்தார்கள். அந்த அம்மாவுடைய சூளுரைக்கேற்ப அவர்கள் மண்ணை விட்டு மறந்தாலும் இன்றைக்கு அவருடைய ஆட்சி எங்களுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், என்னுடைய வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்னுடைய கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்றைய முதல்வராக அளிப்பதற்கு ஆளுநர் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், தர்மம் என்றைக்குமே நியாயம் பக்கம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், அம்மா என்றைக்கும் நமக்கு துணையாக மட்டுமல்லாமல் நமக்கு தெய்வமாக அரணாக என்றைக்கும் இருப்பார்கள். எந்த சக்தியாலும் எந்த துரோகியாலும் அசைக்க முடியாது என்பதை இன்று நிரூபித்திருக்கிறோம். என்றைக்கும் தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா வழியில் நடக்கும். தாய் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டது போல இப்பொழுது 100 ஆண்டு அல்ல 1000 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஆகவே வெற்றி பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பேர் கழகத்தை உடைத்து சிதைத்து சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று துடிதுத்தார்கள். ஆனால் இன்று ஒற்றுமையாக நின்று கழகம் வென்றிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்றிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழித்தோன்றலான புரட்சி தலைவியின் சகோதரியான சின்னம்மா அவர்கள் வென்றிருக்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார். எனக்கு பின்னாலும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார். மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் 24 மணி நேரமும் கழகத்தை பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுபோலவே இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம்மா அவர்களுடைய ஆதரவு பெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 3வது முறையும் ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆதரவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது. 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய எஃகு கோட்டை. அந்த எஃகு கோட்டையை உடைப்பதற்கு பல சதிகள் எல்லாம் செய்துள்ளார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழகத்தை யாராலும் எவராலும் வெல்ல முடியாது என்பதை பல்வேறுபட்டவர்கள் பகல் கனவு எல்லாம் கண்டார்கள். ஆனால் இதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பல சோதனைகளை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு நேற்று செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் சபதம் செய்ததை இன்று 100% நிறைவேற்றி உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்ல ஆட்சி, மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் நல்ல ஆலோசனையின் பேரில் இப்போது ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். நிச்சயமாக இந்த ஆட்சி அம்மாவின் சாதனைகள் திட்டங்கள் எல்லாம் தொடரும். சதியில் வீழ்த்தப்பட்டு நல்லாட்சி இப்போது நடைபெறும். மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்திட்ட மக்களுக்கு அடிப்படை தேவையெல்லாம் செய்திருந்தார்கள். அந்த பணியெல்லாம் இனி தொடரும். நல்ல ஆட்சி தொடரும். மக்களுக்கு இனி நல்ல பணிகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு தரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை நாங்கள் தெய்வத்தினும் மேலான தெய்வமாக கருதி கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்களிடம் வேண்டியிருந்தோம். அம்மா அவர்கள் கழகத்தை கண்டிப்பாக காப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தது வீண் போகவில்லை. இன்று அம்மா அவர்கள் காத்து நிற்கின்றார்கள். துரோகிகளை அடையாளம் காட்டி இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் கூறியதைப் போல இன்னும் 100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டும் நிலைத்து நிற்கும் என்றது இன்று நிச்சயமாயிருக்கின்றது. புரட்சி தலைவி அம்மா, 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 புரட்சி தலைவி அம்மா.